இடிந்தகரையில் 3 மாவட்ட பிரதிநிதிகளுடன் கூடங்குளம் போராட்டக்குழுவினர் ஆலோசனை நடத்தியிருக்காங்க. தேர்தல் களத்தில் வந்து இறங்கலாமா அப்படின்ட்டு. இதனுடைய பின்னணியை எடுத்து பார்க்கும்போது கடந்த சில வாரங்களுக்கு முன்பு தமிழகத்துக்கு வந்த பிரசாந்த் பூஷன் உதயகுமார் ஆம் ஆத்மியில் இணைய வேண்டும் அப்படின்ற வேண்டுகோளை விடுத்திருந்தார். அது பற்றி பின்னர் பரிசீலிக்கப்படும் உதயகுமாரும் அறிவித்திருந்தார். இப்படி ஒரு தருணத்தில் கூடங்குளம் போராட்டக்குழு என்பது ஒரு குறிப்பிட்ட கோரிக்கையை வலியுறுத்தி ஒரு நீண்ட நெடிய போராட்டத்தை மக்கள் திரள் போராட்டத்தை நடத்தி வரக்கூடிய இந்த நிலையில் அவர்கள் அடுத்த கட்டத்திற்கு அரசியல் மயப்பட்டு அடுத்த கட்ட தேர்தல் அரசியலுக்குள் இறங்குவது என்பது எந்த அளவுக்கு சாத்தியமாக இருக்கும்? உங்களுடைய கருத்து என்ன? கூடங்குளம் போராட்ட குழுவினரை பொறுத்தவரை ஆம் ஆத்மி கட்சியை சார்ந்த பிரசாந்த் பூஷன் அவர்கள் சந்தித்து அவர்கள் ஆம் ஆத்மி கட்சியில் இணைய வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருக்கிறார். அந்த அழைப்பின் அடிப்படையிலேயும் எதிர்கால தங்களது போராட்டத்தின் எதிர்காலத்தை கருத்திலும் கொண்டு தேர்தல் களத்தை சந்திப்பதற்கான ஒரு தீர்க்கமான முடிவினை எடுப்பதற்காக அவர்கள் கலந்தாலோசித்திருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரை அவர்கள் தேர்தல் களத்தை சந்திப்பதற்கு முன்னால் சட்டத்தை மதிப்பதற்கு அவர்கள் தயாராக இருக்க வேண்டும். உதயகுமாரும் அவருடைய போராட்ட குழுவினரின் மீதும் பல்வேறு வழக்குகள் இருக்கின்றன. அந்த வழக்குகள் நியாயமானதா நேர்மையானதா என்பது வேறு விஷயம். ஆனால் அதை நீதிமன்றத்தின் மூலமாக சந்தித்து அந்த வழக்குகளிலிருந்து முதலிலே அவர்கள் விடுதலை பெற்றாக வேண்டும். அது மட்டுமல்லாமல் அவர்கள் அணு உலைக்கு எதிராக அணு மின்சாரத்திற்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தேர்தல் அரசியலுக்கு வருவதன் மூலமாக இன்றைக்கு தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற மின்வெட்டுக்கு மின் பற்றாக்குறைக்கு விடிவு கிடைக்கின்ற கூடங்குளம் அணுமின் நிலையம் அமைக்கப்பட வேண்டுமா வேண்டாமா என்பதற்கான ஒரு வாக்கெடுப்பாகத்தான் அந்த தேர்தல் களம் இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். தமிழகத்து மக்கள் குறிப்பாக கூடங்குளம் வழக்கிலிருந்து விடுவித்து கொண்டு தங்களை வர வேண்டும் நீங்க சொல்ற போது அந்த வழக்கு எதுவும் அவர்கள் செய்த குற்றத்திற்காகவோ மற்ற அனைத்து அரசியல்வாதிகள் மீது இருக்கிற ஊழல் குற்றச்சாட்டுகளுக்காக ஒரு வேலை போடப்படலையே. நடத்தப்பட்ட போராட்டங்களுக்காக அவர்கள் மீது போடப்பட்ட வழக்குகள் அவங்களை விடுவிச்சுட்டு அவங்க நிரூபிக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் நீங்க எந்த மாதிரி ஒரு கருத்து? போராட்டத்தில் கலந்துகிட்டு அவர்கள் மீது வழக்குகள் தொடுக்கப்படுகின்ற பொழுது ஓடிவது அரசியலுக்கு நாகரிகமாக இருக்காது. அரசியலுக்கு வந்துவிட்டால் எந்த வழக்கையும் சந்திக்கக்கூடிய துணிவு நீதிமன்றத்தின் மூலமாக அதிலிருந்து விடுதலை அடைந்து வரக்கூடிய துணிவு அவர்களுக்கு முதல்ல இருக்க வேண்டும். அரசியல்வாதிகள் என்று சொன்னால் தேர்தல் களத்திலே மட்டும் சந்திப்பதற்கு மட்டுமல்ல, மக்கள் போராட்ட களத்திலே சந்திக்கின்ற பொழுது ஏற்படுகின்ற வழக்குகளை அரசாங்க பொய் வழக்காக இருந்தாலும் கூட அதை சந்தித்து விடுதலை அடைந்து வரக்கூடிய துணிவு அவர்களுக்கு இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆம் ஆத்மி கட்சி கூடங்குளம் போராட்ட குழுவையும் அந்த ஒருங்கிணைப்பாளர் உதயகுமாரையும் தங்கள் கட்சிக்கு வர வேண்டும் அப்படிங்கிற அழைப்பு எடுக்கிற செய்தியை பார்க்கும்போது இவர்களுடைய அஜெண்டா என்பது இன்றைக்கு கூடங்குளம் எதிர்ப்பு அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டில் மட்டும் இருக்கிறது. அதில் அவர் வலுவாக நிற்கிறார்கள். ஆம் ஆத்மி என்பது ஊழலுக்கு எதிரான போராட்டம்னு ஒரு அடுத்த கட்ட வைடு அஜெண்டாவை வச்சிருக்கீங்க. அப்ப எந்த புள்ளியில் இந்த இரு அணிகளும் இணைய வேண்டும் அப்படிங்கறத நீங்க முன்வைக்கிறீங்க? பிரசாந்த் பூஷன் அவர்கள் வந்த அந்த சந்திப்பு என்பது ஒரு யதார்த்தமாக நடந்த ஒரு விஷயம். அவர் அவர்களுடைய இந்த கூடங்குளம் அணு உலைக்கு எதிரான அந்த வழக்கு அவரால் தொடரப்பட்டு உச்சநீதிமன்றத்தில் எடுத்து செல்லப்படுகிறது. அவருக்கு நீண்ட நாள் அந்த பிரச்சனையோடு தொடர்புடையவராக இருக்கின்றார். ஸோ அந்த சந்திப்பின் பொழுது இப்பொழுது இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்திய நாட்டில் உள்ள அனைத்து பிரஜைகளும் வாக்களிக்கக்கூடியவர்கள், வாக்களிப்பதற்கு உரிமை உள்ளவர்கள் என்ற வகையில் அவர்களுடன் விவாதித்திருக்கக்கூடும் என்பதுதான் ஒரு நிலைப்பாடு. அந்த விவாதத்தை அவர்கள் கருத்தில் கொண்டு ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்ற நிலையில் ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்கிறார்கள். இது என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கிறோம் என்பது எங்களுக்கு நாங்கள் எதுவும் தெளிவாக இன்னும் கூறப்படவில்லை. அந்த நிலையில் இது ஒரு கட்சி சார்ந்த ஒரு முடிவாகவோ அல்லது அமைப்பு சார்ந்த ஒரு நிலைப்பாடாகவோ கூறக்கூடிய ஒரு நிலையில் அவர்கள் வரும்போது அவர்கள் மீதான வழக்குகளை விடுவித்துக் கொண்டு அரசியலுக்கு வர வேண்டும், அரசியலுக்கு வருவதற்கு பல அடிப்படை தகுதிகள் இருக்குன்னு மனோகர் பாஷா சொல்றதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? இல்லை, அந்த கருத்தை பொறுத்தவரையில் இது இருவேறு விஷயங்கள். என்னுடைய பின்னணி எடுத்துக்கொண்டால் நானும் இயக்கங்களிலிருந்து பலவிதமான போராட்டங்களை சந்தித்து சிறைவாசகமெல்லாம் 18 நாட்களுக்கு மேல் இருந்து வெளிவந்த ஒரு நபர். அது மக்களுடைய உரிமையை பாதுகாக்கவோ, சுற்றுச்சூழலை பாதுகாக்கவோ, வள ஆதாரங்களை பாதுகாக்கவோ எடுத்து செல்லப்படும் போராட்டங்கள் மீது தொடுக்கப்படும் வழக்கை
பிற குற்றவாளிகள் மீது தொடரக்கூடிய வழக்காக பார்ப்பது என்பது தவறான ஒரு கண்ணோட்டம். அந்த வகையில் அவருடைய போராட்டம் அவருடைய பார்வையில் மக்களுடைய பாதுகாப்புக்காக என்று இருந்த போராட்டத்தின் மீது தொடுக்கப்பட்ட வழக்கு. அதனால் அவர்கள் வந்து இதை சரி செய்து கொண்டு தான், இதிலிருந்து விடுவித்து கொண்டு தான் ஒரு நிலைப்பாடு எடுக்க வேண்டும், அல்லது அவர்கள் வாக்களிப்பதோ குறிப்பாக தேர்தல் களத்தை சந்திப்பதோ என்பதெல்லாம் தேவையற்ற ஒரு விஷயமாக. இந்த தலைப்பை இந்த அளவில் நிறைவு செய்வோம். ஒரு இடைவேளைக்கு பிறகு வேறொரு தலைப்பை பற்றி பேசலாம்.